வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆஸ்திகருக்கும் நாஸ்திகருக்கும் பேதம் என்ன? ஆத்திகம் என்றால் கடவுளை நம்புவது, நாத்திகம் என்றால் கடவுள் இல்லை என மறுப்பது. சரி, ஆன்மீகம் என்றால் கடவுள் பெயரால் மக்களை குழப்புவதா? இவைதான் மக்களுக்கு தெரிந்த விளக்கம். ஆஸ்திகம் நாஸ்திகம் என்பதன் பொருள் தற்காலத்தில் அனர்த்தமாகிவிட்டன. உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஆஸ்தி இகம் என்று சொல்கின்றோமே, இகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஆஸ்தி என்பது மாடி மனை தோட்டம் துறவு தங்கம் பணம் போன்றவை. அதாவது ஆஸ்திகம் என்பது பணத்தை சம்பாதிப்பதும் அனுபவிப்பதும் பாதுகாப்பதும் இறுதி காலத்தில் தன் சந்ததிக்கு பங்கு போட்டு கொடுப்பதும், இவற்றுக்காக மட்டுமே கோவிலுக்கு போவதும் வணங்குவதும் வேண்டுவதும் பூசை புனஸ்காரம் செய்வதும் ஆகும். இதில் கடவுள் எங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதில் கடவுள் எங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறார்? சரி, இப்போ நாஸ்திகம் என்பது என்ன? ந ஆஸ்தி ஈகம் என்று பிரிவுபடும். அதாவது ஆத்திகரை போல பொருள் சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கை முறை. இன்றைக்கு நாத்திகம் பேசுபவர்கள் செல்வத்தை தேடுவதில்லையா? பதவி அதிகாரத்தை நாடுவதில்லையா? தெய்வத்தையா தேடுகிறார்கள்? இது எப்படி நாத்திகமானது? உண்மையில் நாத்திகம் என்பது மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் என்று தெளிந்தவர் உண்மையான இன்பத்தை தேடி அடைந்த சுகம் பேரின்பம் தெய்வீகம். ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை. அது அரூபமான தெய்வத்தை அனுபவத்தில் உணர்ந்த பேறு பெற்ற வாழ்க்கைதான் உண்மையான நாத்திகம். அரசியல் செய்கின்ற நாத்திகம் அல்ல அது. நாத்திகம் என்ற கடவுள் மறுப்பு கொள்கை சமீப காலத்தில் அதிகமாக பேசப்படுகிறதே தவிர அது 2500 வருடங்களுக்கு முன்பே தோன்றிவிட்டது. நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதுபோல் பல சித்தர் பெருமக்கள் கேட்ட கேள்விகள் நாத்திகம்தானே. மகாவீரரும் புத்தரும் கூட கடவுளை பற்றி பேசவில்லையே, தெய்வத்தன்மையை பற்றித்தான் பேசுகிறார்கள். அன்புதான் உலகமகா சக்தி என்கிறார் புத்தர் பெருமான். அகிம்சைதான் ஆன்மீகம் என்கிறார் மகாவீரர். உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம் என்று தீர்ப்பளித்த பாரதியும் நாத்திகவாதம் தானே. உண்மையே தெய்வம் என்கிறார் பாரதி. தத் புருஷம், அதாவது அறிவே தெய்வம் என்கிறது சைவ சித்தாந்தம். கண்ணதாசன் அழகாக சொன்னார், இறைவனுக்கும் பெயரை வைத்தான் ஒரு மனிதன் இங்கே, இறைவன் இல்லை என்றும் சொன்னான் ஒரு மனிதன் இங்கே, இருவருக்கும் அறிவை வைத்தே சொல்ல வைத்தான் ஒருவன், இனி புரியும் அதன் உண்மை அவனல்லவா இறைவன் என்கிறார். சரி, தெய்வத்தை பற்றிய சிந்தனை இல்லாத காலத்திலும் மக்கள் வாழ்ந்தார்கள். தெய்வத்தை பற்றிய பல கருத்து மோதல்கள் உள்ள இந்த காலத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்திலே கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கோவில்கள் மூடப்பட்டதனால
மக்களின் இன்ப துன்ப விளைவுகளில் ஏதும் மாற்றமில்லை என்பதையும் அனுபவத்தில் கண்டோம். என்றால் நமது வாழ்க்கையில் கடவுளின் பங்கு என்ன? அல்லது கடவுள் உண்டா இல்லையா? தெய்வத்தை நம்புகின்ற பேர்களில் இன்றைய காலகட்டத்தில் தெய்வத்தை கண்டவர்கள் எத்தனை பேர்? நாத்திகன் இல்லை என்கின்றான், பக்தன் எளிதில் காண முடியாது என்கின்றான். இதை கவிஞர் ஆத்மநாதன் அழகாக ஒரு பாடலிலே சொன்னார். இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கின்றான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? நான் ஆத்திகனானேன், அவன் அகப்படவில்லை. நான் நாத்திகனானேன், அவன் பயப்படவில்லை. மனிதன் இருக்கின்றானா? இறைவன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? நான் அன்பு காட்டினேன், அவன் ஆட்கொள்ளவில்லை. வந்த துன்பம் தீர்க்கவும் அவன் துணை வரவில்லை என்கிற கவிஞர் ஆத்மநாதன். மனிதன் இறைவனை தேடுகிறான், இறைவன் மனிதனை தேடுகிறான். சந்தித்த பாக்கியம் பெற்றவர்கள் மிக மிக சிலரே, ஞானிகளும் சித்தர் பெருமக்களும். இப்படி சந்தித்தவர்கள் சொன்ன விளக்கம் என்ன என்பதை கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார். தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான் பக்தன். தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான் ஞானி. இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான் நாத்திகன். இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான் நாத்திகனும் விஞ்ஞானியும். மனித இனம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உடல் சார்ந்த வாழ்க்கைக்காகவே வாழ்வது, இரண்டாவது உண்பதற்கும் உடுப்பதற்கும் உண்டாகி இருக்குமெனில் போதும் என்று இருக்க கடவீர்கள் என்று இயேசு சொன்னது போல உடலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளோடு நிறுத்தி கொண்டு மீதி காலத்தை இயற்கையை பற்றிய தெய்வத்தை பற்றிய தேடலில் ஆராய்ச்சியில் தன்னுள் தன்னை தேட முயல்வது. இஸ்லாம் எதிர்க்கின்ற வழிபாடும் நாத்திகம் எதிர்க்கின்ற கடவுள் தத்துவம் ஒன்றேதான். அதாவது உருவங்கள், சிலைகள், விக்கிரகங்கள் போன்றவை இறைவன் அல்ல என்பதே. இப்போ கோவில்களில் கருவறையில் உள்ள விக்கிரகத்தை தெய்வம் என்று மதிப்போடு நம்பிக்கையோடு வளர்ப்படுகின்றோம். ஒருவேளை அந்த விக்கிரகம் களவு போய்விட்டால் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் என்ன சொல்கிறார்கள்? சிலை திருட்டு என்றுதானே, தெய்வ திருட்டு என்று சொல்லவில்லையே. இதை பக்தர்களும் ஏற்றுக்கொண்டார்களே. ஏன் சிலை என்று சொல்லுகிறாய் என்று யாராவது கேட்டார்களா? என்றால் உண்மையில் திருட முடியாதது தெய்வம் என்பது தானே பொருளாகிறது. அதாவது சிலைக்குள் மறைந்திருப்பது தெய்வம். சிலைக்குள் மறைந்திருப்பது தெய்வம். எப்படி? தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்று ஒரு தீர்ப்பை சொல்கின்றார் கண்ணதாசன். எப்படி என்றால், எல்லாம் வல்ல ஆதிசிவத்திலிருந்து சக்தி என்ற பரமானு தோன்றி அவை இணைந்து ஐம்பூதங்கள் ஆயின. அவற்றில் மண் தத்துவம் தானே பாறை. அதிலிருந்து வடிக்கப்பட்ட சிலையை நான் பக்தனாய் இருந்தபோது இதுதான் தெய்வம் என்று வணங்கினேன். தவத்தால் பெற்ற அனுபவத்தால் அரூபமான ஆதிசிவத்தை சுத்தவெளியை உணர்ந்த பிறகு அந்த சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட பாறையை செதுக்கி பெற்ற இந்த சிலையும் தெய்வமே என்று வணங்குகிறேன். அதாவது ஆத்திகம் என்பது உடல் சார்ந்த வாழ்க்கை, நாத்திகம் என்பது ஆத்மா சார்ந்த வாழ்க்கை. இரண்டையும் இணைப்பது ஆன்மீகம். இவற்றில் அரசியலை கலப்பது அறியாமை.
இன்றைக்கு ஆத்திகர் நாத்திகர் என்ற இரு சாராரும் படிப்பு, பணம், பதவி, அதிகாரம், புகழ், செல்வாக்கு, புலன் சார்ந்த சுகபோகங்களில் மட்டும்தான் நாட்டமாக இருக்கிறார்கள். கடவுளை தேடுபவர், தேடியவர், அறிந்தவர், உணர்ந்தவர் யாரும் இல்லையே. எனவே ஆத்திகருக்கும் நாத்திகருக்கும் ஒரு பேதமும் இல்லை என்பதே எனது தீர்ப்பு. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மை. பிறகு ஏன், யாருக்காக, எதற்காக இந்த பிரச்சனை, போராட்டம்? இதற்கான விளக்கத்தை, தீர்வை அளிப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். அதை இன்னொரு நாள் சிந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.